வாழ்க வளமுடன். நான் உங்கள் சிவா. உணவும் உலகும் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அண்மையில் நான் மைசூர் போயிருந்தப்போ ஒரு ஹோட்டலில் போய் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டோம். அப்போ அந்த ஹோட்டல்காரர் சொன்னார், மைசூர் ஸ்பெஷல் தோசை இருக்கு அப்படின்னாரு. அது ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க, வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த மைசூர் ஸ்பெஷல் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ மைசூர் மசாலா தோசை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல தக்காளி தொக்கு பண்ணணும். இப்போ அதுக்கு நான் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ இந்த ஆயிலும் கூட, தேங்காய் இந்த ஆயிலும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்ட பிறகு கடுகு நம்ம போடணும் தாளிக்கிறதுக்கு. கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு தான் நம்ம கருவேப்பிலையை போடணுங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ கருவேப்பிலையை நம்ம போடுவோம். கருவேப்பிலை ஜஸ்ட் லேஸ் அப்படி வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன சின்னதாட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டு, நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்குவோம். கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படி தீயை எப்பவுமே சிம்மில் தான் வச்சுருக்கணும். ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க. பாருங்கள், வதக்கும் போது ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடணும். உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா குயிக்காக இந்த வெங்காயம் வதங்கி ப்ரௌனிஷ் கலருக்கு வருங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் கலரில் வந்திருக்குது வதங்கி. இப்போ கொஞ்சம் பூண்டு நம்ம தட்டி போட்டுப்போம். இந்த பூண்டை போட்டு லேசாக ஒரு வதக்கி வைப்போங்க. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் பயன்படுத்த போகிறோம். இந்த மசாலாவுக்கு குடமிளகாய் நம்ம இப்போ போடுவோம். இப்போ குடமிளகாய் போட்டு இது கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், இப்போ இந்த குடமிளகாய் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இனி தக்காளி போட்டு அதையும் வதக்கும் போது ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ அடுத்தால் நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி. ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம இப்போ இதுக்குள்ளே போடுவோம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மல்லிப்பொடி, வத்தல் பொடி, ஜீரகம் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சோண்டு சீரகம் போடுறேன். ஏன்னா சீரகம் கொஞ்சம் சேர்ப்போம், உணவில் சேர்க்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜீரகம் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தால் கொஞ்சம் 1 ஸ்பூனு தான், சின்ன ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போதும். அதுக்கு அடுத்தால் கொஞ்சம் வத்தல் பொடி போடுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா கொஞ்சம் வத்தல் பொடி போட்டால் போதும். அதுக்கு அடுத்தால் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நம்ம போடுறோம். மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன், போதும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் தோசையில் நம்ம தடவி விட முடியும் அழகாக. கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம். இப்படி கிண்டி கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம இறக்குனா போதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி அழகாக வந்துடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை நம்ம அப்படி மேலே தூவி இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தால தோசை சுடுறதுக்கு போகலாங்க. நான் இதில் மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாட்டு அப்படி நான் போடுறேன். மசாலாவை போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும், இல்லைன்னா தோசை சில நேரம் அடர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாட்டு மசாலாவை எல்லாம் தடவுவோம். நம்ம தோசை எடுக்கிற இந்த ஸ்பூன் எடுத்து அழகாக இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்போ மைசூர் ஸ்பெஷல் தோசை, மைசூர் மசால் தோசை. இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுட்டோம்னா இது கூட மைசூர் மசால் தோசைன்னு சொல்லுவாங்க. நம்ம தக்காளி குடமிளகாய் மட்டும் போட்டு பண்ணியிருக்கனால மைசூர் ஸ்பெஷல் தோசைன்னு இதுக்கு பேர். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குழந்தைகளுக்கு இதை மைசூர் ஸ்பெஷல் தோசைன்னு பேர் சொல்லி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா குடமிளகாய் தக்காளி எல்லாம் சேர்ந்துருக்குது. எல்லாமே குடமிளகாயில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நிறைய உண்டு, நல்ல சத்துக்கள் உள்ளது. இதை நீங்களும் வீட்டில் ஒருக்கா முயற்சி செய்து பாருங்கள். மைசூர் ஸ்பெஷல் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.